Find the sum of series summation n equal to 0 லேருந்து infinity 5n plus 1 divided by 2n plus 1 factorial அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணா nக்கு வந்து நம்ம வேல்யூ கொடுத்து பார்க்கும்போது இது பைனாமியல் சீரீஸா இல்லை எக்ஸ்போனென்ஷியலா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இது வந்து லாக்னு நம்ம ஏன் சொல்லலைன்னா டினாமினேட்டரில் ஃபேக்டோரியல் இருக்கு, லாக்ல டினாமினேட்டரில் நமக்கு ஃபேக்டோரியல் இருக்காது. ஸோ நம்ம இந்த சீரீஸ் வந்து நம்ம எக்ஸ்போனென்ஷியல்னு சொல்றதுக்கு முன்னாடி செக் பண்ண போகிறோம். எண்ணுக்கு என் இருக்கிற இடத்துலலாம் 1 கொடுத்து 0 கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணா என் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, 0 கொடுத்து பார்க்கும்போது என்னவாகும் 1/1 ஃபேக்டோரியல்னு வரும். அடுத்தது n இருக்கிற இடத்துல நான் 1 கொடுத்து பார்க்கும்போது 5 into 1. ஸோ இங்கே 5 into 1 plus 1 by 2 into 1 plus 1. ஸோ 5 plus 1 6, 6 by 2 plus 1 3 factorial. nக்கு 2 கொடுக்கும்போது என்னோட வேல்யூ 2ன்னு கொடுக்கும்போது இட்ஸ் 11 divided by கீழே டினாமினேட்டரில் 4 plus 1 5 factorial and so on இப்படி போகுது. நியூமரேட்டர் இப்போ கீழே 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு வரும்போது பைனாமியல் சீரீஸாக இருந்தால் இது வேற கம்ப்ளீட்டாக வேற ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ மேலே ஒரு நம்பர் தான் போயிட்டு இருக்கு, நம்பர் மட்டும்தான் இருக்கு, வேற மல்டிபிள் டேர்ம்ஸ் கிடையாது, p plus q அந்த ஃபார்மேட்லேயே இல்லை. ஸோ இது எக்ஸ்போனென்ஷியல் சீரீஸ் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கொடுத்துருக்கிறத tn அப்படின்னு எடுக்க போகிறோம். இது nth டேர்ம். ஸோ tn ஈக்குவல் டு 5n plus 1 divided by 2n plus 1 factorial. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா மேலே நியூமரேட்டர் டேர்ம் இதுக்கு மெத்தட் இருக்கு. நியூமரேட்டர் டேர்மை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா டினாமினேட்டர் டேர்மை யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் b இன்டூ டினாமினேட்டர் டேர்மு. ஸோ நம்ம நியூமரேட்டர் டேர்மோட பவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ நியூமரேட்டரில் எனக்கு இப்போ 5n plus 1 ஹோல் பவர் 1 அங்கே ஒன்றுமே இல்லை, இட் மீன்ஸ் ஹோல் பவர் 1 அப்படின்னா ஏவும் ப்ளஸ் பி இன்டூ டினாமினேட்டர் டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஒருவேளை ஹோல் ஸ்கொயர்னு இருந்ததுன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு நம்ம அடுத்த டேர்முக்கும் போவோம். டினாமினேட்டர் -1 அப்படின்னு போய் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எழுதுறேன். சி இன்டூ டினாமினேட்டர் டேர்ம் -1 அப்படின்னு இது அண்ட் ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். இது வந்து இட் பேஸ்ட் ஆன் நியூமரேட்டர் பவர். இப்போ இதை யூஸ் பண்ணி இங்கே எழுதலாமா, நியூமரேட்டர் ஈக்குவல் டு ஸோ 5n plus 1 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் இதோட பவர் வந்து 1 1ன்றதுனால கான்ஸ்டன்ட் ப்ளஸ் இன்னும் ஒரு டேர்ம் தான் இருக்கும். பவர் 2ஆக இருந்தால் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் 2 டேர்ம்ஸ், பவர் 3ஆக இருந்தால் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் 3 டேர்ம்ஸ். ஸோ b இன்டூ டினாமினேட்டர் டேர்ம் 2n plus 1. இப்போ இங்கேருந்து ஏயோட வேல்யூ என்ன பியோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். கம்பேர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்பேர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் n. nக்கு அது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சா இன்னும் ஈஸியாக இருக்கும். 5n plus 1 ஈக்குவல் டு a plus b உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் 2bn plus b அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து மெத்தட் நமக்கு. ஓகே, இப்போ கம்பேர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் n. ரெண்டு பக்கமும் n எங்கே இருக்கு, இந்த பக்கம் 5ல் இருக்கு, அந்த பக்கம் 2b இருக்கு n பக்கத்தில். ஸோ 2b ஈக்குவல் டு 5 அப்படின்னா b ஈக்குவல் டு 5/2. ஸோ b வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது கம்பேர் கான்ஸ்டன்ட். அடுத்து கான்ஸ்டன்ட் தான் இருக்கு. கான்ஸ்டன்ட்னா நம்பரை கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் ஏ இருக்கு, ஏ பக்கத்துலேயே நம்பர் ஒன்றுமே இல்லை, ஸோ இட்ஸ் கான்ஸ்டன்ட். அடுத்தது பியோட வேல்யூ எனக்கு 5/2ன்னு தெரியும். ஸோ 1 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 5/2. அப்போ ஏ ஈக்குவல் டு 1 minus 5/2. 5/2 அந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ 2 minus 5 அப்படின்னா -3/2. இப்போ இது ரெண்டையும் நான் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். இந்த நியூமரேட்டருக்கு பதிலாக இப்படி எழுதணும், ஏ ப்ளஸ் பின்னு எழுதுறோம். ஏவும் பியும் கண்டுபிடிச்சிட்டேன், அங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 5n plus 1 நான் எப்படி எழுதலான்னா ஏ டேர்ம் -3/2 ப்ளஸ் பி டேர்ம் 5/2 இன்டூ 2n plus 1. இப்போ tnக்கு போகிறோம். நியூமரேட்டரை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இப்போ
இப்போ நியூமரேட்டர் இருந்த இடத்துல இது. ஸோ tn ஈக்குவல் டு என்னோட நியூமரேட்டருக்கு பதிலாக -3/2 ப்ளஸ் 5/2 இன்ட்டு 2n ப்ளஸ் 1. ஏற்கனவே அங்கே டினாமினேட்டரில் இருந்தது 2n ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல். இப்போ இதை 2 டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். -3/2 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 5/2 இன்ட்டு நியூமரேட்டரில் 2n ப்ளஸ் 1, டினாமினேட்டரில் 2n ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்கும். பட் எனக்கு நியூமரேட்டரில் டேர்ம்ஸே இருக்கக்கூடாது. வேல்யூ கான்ஸ்டன்ட் இருக்கலாம், அது தவிர வேறு டேர்ம் இருக்கக்கூடாது. இது திருப்பி நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே இருக்கட்டும். செகண்ட் டேர்மை 5 இன்ட்டு 2n ப்ளஸ் 1/2 இன்ட்டு இது ஃபேக்டோரியல்ல, n ஃபேக்டோரியல்னா எப்படி எழுதுவோம், சாரி 5 ஃபேக்டோரியல்னா எப்படி எழுதுவோம், 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1ன்னு எழுதுவோம்ல. ஒன்று கம்மியாயிட்டே வரும். அப்போ இந்த 2n ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் நான் எப்படி எழுதலாம், 2n ப்ளஸ் 1 இன்ட்டு ஒன்று கம்மியாச்சுன்னா -1. அப்போ பக்கத்தில் 2n ஃபேக்டோரியல் எழுதலாமா. 2n ப்ளஸ் 1 ஃபேக்டோரியலை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இந்த 2 டேர்ம் கேன்சல் ஆயிரும். ஸோ அகைன் tn ஈக்குவல் டு -3/2 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 5/2 இன்ட்டு 2n ஃபேக்டோரியல். ஓகே, இப்போ n-க்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு வெர்டிக்கலாக ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன வரும், மேலே -3/2 அப்படின்றது மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா டேர்ம்லேயுமே வரப்போகுது. ஸோ -3/2 இன்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 ப்ளஸ் 1. ஸோ நம்ம இங்கே 0லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா 0க்குமே வேல்யூ இருக்குது. ஸோ 0லேருந்தே சீரீஸாக ஆரம்பிக்கிறேன். -3/2 0 கொடுக்கும்போது 1/1 ஃபேக்டோரியல். இங்கே 5/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 0ன்றது அதுவும் 0 ஃபேக்டோரியல். 0 ஃபேக்டோரியல்ன்றது 1 தான். அடுத்து 1 கொடுக்கும்போது -3/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1 2, 2 ப்ளஸ் 1 3, ஸோ 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 5/2 இன்ட்டு 1 கொடுத்தா 1/2 ஃபேக்டோரியல். நம்ம அப்படியே வேர்ட்டிக்கலாக கொடுத்துட்டே வரோம். அடுத்தது 2 கொடுக்குறோம். -3/2 2 கொடுக்கும்போது 5 ஆயிடுது. இங்கே 5/2 அப்படியே இருக்குது. 2 கொடுக்கும்போது 4 ஆயிரும். இப்போ இதுவே போயிட்டே இருக்கும். அண்ட் ஸோ ஆன். இப்போ வேர்ட்டிக்கலாக ஆட் பண்ணோம். வேர்ட்டிக்கலாக அப்படின்னா இது ஒரு பார்ட்டாக எடுத்து ஆட் பண்ண போகிறோம். இது ஃபர்ஸ்ட் பார்ட், இதே மாதிரி இது செகண்ட் பார்ட். ஸோ ஆட் வேர்ட்டிக்கலி அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக ஆட் பண்ண போகிறோம். வேர்ட்டிக்கலாக ஆட் பண்ணால் இப்போ என்னோட எஸ்என் என்னவா இருக்கும், மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாத்துக்கும் -3/2 காமன். உள்ளுக்குள்ளே இருக்கிறது 1/1 ஃபேக்டோரியல், 1/3 ஃபேக்டோரியல், 1/5 ஃபேக்டோரியல் அண்ட் ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். ப்ளஸ் 5/2 எல்லாத்துக்கும் காமன். 1/2 ஃபேக்டோரியல், 1/4 ஃபேக்டோரியல் அண்ட் ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபுல்லாகவே ஆட் டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்குது. நமக்கு அதில் ஈவன் டேர்ம்ஸே கிடையாது. அப்போ அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, -3/2 இன்ட்டு இது e⁻1 மைனஸ் e⁻−1/2 இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ப்ளஸ் அடுத்தது 5/2 கூட இருக்கிறது வெறும் ஈவன் டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ e⁻1 அண்ட் நியூமரேட்டரில் 1 இருக்கிறதுனால e⁻1. ஸோ e⁻1 ப்ளஸ் e⁻−1/2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ -3/4ன்னு அந்த 2 காமனாக எடுத்துட்டேன். இட்ஸ் e−1/e ப்ளஸ் இங்கேயும் 5/4ன்னு காமனாக எடுத்துட்டேன். e ப்ளஸ் 1/e. ஓகே, இப்போ ரெண்டுத்துலேயுமே 1/4 காமனாக இருக்கிறதுனால 1/4 வெளியில் எடுத்துட்டு -3 இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணால் -3e, இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 3/e. அதே மாதிரி இங்கே 5e ப்ளஸ் 5/e. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இட்ஸ் 1/4 அவுட் சைட், 5e மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2e அண்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது
ரெண்டுமே டினாமினேட்டர் சேம்ன்றதுனால மேலே ஆட் பண்ணிக்கலாம். இட்ஸ் 8/e. ஸோ வெளியில் ஒரு 4 இருக்குது. அந்த 4 நான் உள்ள மல்டிப்ளை பண்ணுனா 2e/4 அப்படின்னு வரும். ப்ளஸ் 8/4e. இங்கே எனக்கு இது கேன்சல் ஆகி 2, இது கேன்சல் ஆகி மேலே 2. ஸோ e/2 ப்ளஸ் 2/e. இதுதான் நம்மளோட ஆன்சர். Show that the matrix is orthogonal. ஸோ ஆர்த்தோகனலோட கண்டிஷன் எழுதிட்டு இதை நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ டு ப்ரூவ் த ஆர்த்தோகனல்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சின்ன கண்டிஷன் தான் இருக்குது. தட் இஸ் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I. ஸோ நம்ம படிக்கும்போது டிஃபினேஷன் படிக்கும்போது எப்படி படிப்போம்னா A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் இன்டு A ஈக்குவல் டு I அப்படின்னு படிப்போம். நம்ம ரெண்டையுமே இங்கே வந்து ஷோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு பார்ட் போட்டால் போதும். ஸோ A அண்ட் A டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவல் டு I அப்படின்னு காமிச்சா போதும். ஸோ கிவன் மேட்ரிக்ஸ்ன்றது A. ஸோ A ஈக்குவல் டு 1/3 2. இப்போ நான் வந்து எழுதுறது மேலே இருக்கிற கொஸ்டின் தான் எழுதுறேன். -2 1 2 1 -2 2. இது கிவன் மேட்ரிக்ஸ். நான் A டிரான்ஸ்போஸோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதுக்கு நான் A டிரான்ஸ்போஸ் எழுத போகிறேன். ஏவை தான் டிரான்ஸ்போஸ் பண்ண முடியும், வெளியில் இருக்கிற 1/3 டிரான்ஸ்போஸ் பண்ண முடியாது. அந்த 1/3 அப்படியே இருக்கும். இப்போ ஏவை எப்படி டிரான்ஸ்போஸ் பண்ணலாம்? ஏன்றது மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்து ஃபர்ஸ்ட் காலம்ல எழுதிக்கிறோம். செகண்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம்ல எழுதுறோம். தேர்ட் ரோவை எடுத்து, ரோனா இப்படி பார்க்கணும், ரோவை எடுத்து காலம்ல எழுதுறோம். 1 -2 2. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ A இன்டு A டிரான்ஸ்போஸ். ஸோ ஏன்றது என்னது? 1/3 2 2 1 -2 1 2 1 -2 2. A டிரான்ஸ்போஸ்ன்றது 1/3 2 -2 1 2 1 -2 1 2 2. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 1/3 இன்ட்டு 1/3 மல்டிப்ளை பண்ணி 1/9 அப்படின்னு வச்சுக்கிட்டு இதை ஃபர்ஸ்ட் ஒன்று எப்படி பார்க்கணும்? நம்ம ரோ வைஸ் பார்க்கணும். செகண்ட் ஒன்னில் காலம் வைஸ் பார்க்கணும். ஒரு ரோவாக எடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ வித் ஆல் த காலம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரோட ஃபர்ஸ்ட் வேல்யூ 2 2 இன்ட்டு 2 4 ப்ளஸ் நீங்கள் முதல் ரோவையும் நான் வந்து பாக்ஸ் போட்டுறேன். இந்த முதல் ரோவையும் இந்த முதல் காலமையும் மல்டிப்ளை பண்ணோம். அந்த எலிமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 2 இன்ட்டு 2 4. அடுத்து 2 2s are 4, 1 1s are 1. முடிஞ்சிருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் காலம்க்கு போயிடலாம். நெக்ஸ்ட் காலம்ன்றது இங்கே. ஸோ நெக்ஸ்ட் காலம்ல மல்டிப்ளை பண்ணும்போது 2 இன்ட்டு -2 அப்படின்றதுனால அது -4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2. செகண்ட் காலமும் ஓவர். அடுத்தது தேர்ட் காலம், லாஸ்ட் காலம் பாருங்க. 2 -4 ப்ளஸ் 2. இப்போ ஒரு ரோக்கான எல்லா காலமும் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ரோக்கு போகலாம். நமக்கு புரியறதுக்காக கன்வீனியன்ட்டுக்காக நான் இங்கே மார்க் பண்ணி வச்சிருக்கேன். செகண்ட் ரோக்கு எல்லா வேல்யூஸையுமே ஒன்று ஒன்றா செக் பண்ண போகிறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் காலம், ஸோ -4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2. இப்போ செகண்ட் காலம்க்கு பார்க்கும்போது +4, ஏன்னா -2 -2 வரதுனால +4 +1 +4. அடுத்தது தேர்ட் காலம்க்கு வரும்போது செகண்ட் ரோல அதே செகண்ட் ரோ தேர்ட் காலம் வரும்போது -2 -2 +4. அண்ட் லாஸ்ட் ரோக்கு எடுக்கும்போது 2 இப்போ இந்த ரோ மாற்றிடலாம். ஓகே, நமக்கு லாஸ்ட் ரோவை ஒரு காலம்க்கா பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் ரோ அப்படின்றது 2 -2 + 2. இட்ஸ் 2 -4, சாரி 2 -4 + 2. அடுத்தது -2 -2 +4. அண்ட் லாஸ்ட் காலம் பார்க்கும்போது 1 +4 +4. இப்போ எனக்கு இங்கே -4 +4 கேன்சல். டயக்னல் தவிர மற்ற எல்லா வேல்யூஸும் கேன்சல் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. -4 +4 கேன்சல், -4 +4 -4 +4 -4 மைனஸ் அண்ட் ப்ளஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ டயக்னலில் மட்டும்தான் எனக்கு வேல்யூ இருக்கும். 9 ஆட் பண்ணால் 9 வருது, மீதி எல்லாம் 0 0 9
0 0 0 9. இப்போ நான் 9ஆல டிவைட் பண்ணா இது என்னவாயிடும் எனக்கு 1 0 0 0 1 0 0 0 1. இதுதான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஃபைண்ட் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப். ஸோ இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வெறும் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் மட்டும்தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கேலி ஹாமில்டனோ இன்வர்ஸோ இல்லை வெரிஃபிகேஷனோ அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. ஸோ நம்ம அதை மட்டும் தான் போட போகிறோம். இட்ஸ் அ 5 மார்க் கொஸ்டின். ஸோ அது மட்டும் போட்டால் போதும். ஒரு ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் முதல்ல எழுதலாம். இது ஒரு 3x3 மேட்ரிசஸ் அப்படின்றதுனால த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து லாம்டா கியூப் minus S1 lambda square plus S2 lambda minus S3 equal to 0. இதில் S1 அப்படின்றது sum of main diagonal. இந்த மூணு கண்டுபிடிச்சாலே sum முடிஞ்சிருச்சு. ஸோ sum of main diagonal. diagonal இருக்கிற ஒரு வேல்யூவும் எடுத்து ஆட் பண்ணணும். ஸோ இட்ஸ் 2 plus 2 plus 2 equal to 6. அடுத்தது S2. S2ன்றது sum of minus of. So sum of minus of main diagonal. இது வந்து நான் ஒரு கேலி ஹாமில்டன்ல ஒரு ஷார்ட்கட்ல போட்டிருப்பேன். இப்போ அதே தான் நம்ம இங்க ஃபாலோ பண்ண போறோம். 2 minus 1 1 2. அதுல இருக்கிறத அப்படியே முதல்ல எழுதிக்கோங்க. 3 டைம்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ 1 டைம் பிளஸ் சம் ஆஃப்ன்றதுனால ரிப்பீட்டடா எழுதுறோம். 2 minus 1 1 minus 2 2 1 1 minus 1 2. திருப்பி ஒரு தடவை எழுதிக்கலாம். 2 minus 1 1 minus 2 2 1 1 minus 1 2. ஓகே, 3 டைம்ஸ் எழுதியாச்சா? இப்போ இது என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமை முதல்ல விட போறோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலமை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம். மீதி இருக்கிறத அப்படியே டிட்டர்மினன்ட்ல எழுதுங்க. 2 1 minus 1 2 plus 2 1 1 2 plus இது வந்து டிட்டர்மினன்ட் 2 minus 1 minus 2 2. இப்போ இதை மல்டிப்ளை பண்றது முதல்ல இந்த சைடை மட்டும் மல்டிப்ளை பண்ண போறோம். அப்படியே எடுத்துட்டு போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 4, அடுத்ததும் 4, அடுத்ததும் 4. பிராக்கெட் போட்டுருங்க. மைனஸ். இப்போ நெக்ஸ்ட் சைடு எழுதும்போது இந்த பக்கம் எழுதும்போது நான் ஒரு மைனஸ் கொடுப்பேன்ல, அதுதான் நான் வெளியில ஜென்ரலா எழுதிட்டேன். ஸோ ஜென்ரலா எழுதிட்டு மல்டிப்ளை பண்றேன். minus 1 into 1 minus 1 1 into 1 1 minus 2 into minus 1ன்றது plus 2. இந்த பிராக்கெட்டை கால்குலேட் பண்ணா 12. இந்த பிராக்கெட்டை கால்குலேட் பண்ணும்போது இது கேன்சல் ஆகி 2. ஸோ வெளியில ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -2. டோட்டலா என்னோட S2 வேல்யூ 10. அடுத்தது S3. S3ன்றது டிட்டர்மினன்ட். ஸோ 2 minus 1 1, நெக்ஸ்ட் -2 2 1, லாஸ்ட் ரோல 1 minus 1 2. ஓகே, இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது வேற, மைனஸ் ஆஃப் டயகனல் வேற, இது வேற. இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வேல்யூ 2 2 எடுக்கும்போது 2க்கான ரோ அண்ட் காலமை விட்டுறணும். ஸோ இட்ஸ் 2 into இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம், அதுக்கான ரோ அண்ட் காலமை விட்டுட்டா. ஸோ 4 மைனஸ் இன்டூ -1 into +1ன்றது -1. இப்போ இது பிளஸ் ஆயிரும், +1. அடுத்தது எடுக்கும்போது ஒரு எலிமெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் எலிமெண்ட் வந்து புரியறதுக்காக இதை ரவுண்ட் பண்றேன். இது செகண்ட் எலிமெண்ட். ஸோ -1. இப்போ அதுக்கான ரோவையும் காலமையும் விட்டுருங்க. அப்போ இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம். -2 into 2 -4, 1 into 1 1, பட் நாம ஒரு மைனஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ -1. இப்போ இதுவும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் வேல்யூ எடுக்கும்போது அதுக்கான ரோ அண்ட் காலமை விட்டுட்டா இது ரெண்டும் இருக்கும். ஸோ பிளஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பிளஸ், சாரி இங்க வந்து இது பிளஸ்ஸா மாறிடும். ஏன்னா இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ், அதுவுமே மைனஸ் அண்ட் -1 இருக்கு. நான் ஒரு மைனஸ் கொடுக்குறேன், அங்க ஒரு மைனஸ் இருக்கு, ரெண்டுமா சேர்ந்து அது பிளஸ் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட் வேல்யூக்கு நான் மல்டிப்ளை பண்ண போறது -2 into -1, தட் இஸ் 2,
1 into 2ன்றது 2, பட் இந்த சைட் பண்ணும்போது ஒரு மைனஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும். ஸோ -2 வெளியில 1. இப்போ எனக்கு இது ரெண்டு கேன்சல் ஆயிடுது. இங்க 4 + 1 5, 5 into 2 10. -4 - 1ன்றது -5, ஸோ -5 ஈக்குவல் டு 5. இப்போ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? lambda cube minus S1ன்றது 6 into lambda square plus 10 into lambda S2 value minus S3 ஓட வேல்யூ 5. ஸோ 5 ஈக்குவல் டு 0. இதுதான் இதுக்கான சொல்யூஷன். இதுக்கப்புறம் இது ப்ரொசீட் பண்ண வேண்டாம், ஏன்னா கேட்கல. நியூட்டன்-ராப்சன் மெத்தட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம நியூட்டன்-ராப்சன் மெத்தடில் ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு எப்படி பாசிட்டிவ் ரூட் எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த பாசிட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. கரெக்ட் அப் டு 3 டெசிமல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதோட ஃபார்முலா எழுதிக்கலாம். நியூட்டன்-ராப்சன் ஃபார்முலா. ஸோ நியூட்டன் இங்க வந்து கொடுக்கல, கொஸ்டின்ல வந்து நியூட்டன்-ராப்சன் கொடுக்கல. நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் த பாசிட்டிவ் ரூட் பை த ஈக்குவேஷன் வந்து நம்ம சிலபஸ்ல நியூட்டன்-ராப்சன் மட்டும்தான் இருக்கு. ஸோ நியூட்டன்-ராப்சன் மெத்தட் இதோட ஃபார்முலா xn + 1 ஈக்குவல் டு xn மைனஸ் f of xn டிவைடட் பை f dash of xn. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு நமக்கு f of xn வேணும், f dash of xn வேணும். கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது f of x. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? x³ minus 2x square minus 3x minus 4. இது f of x. இப்போ நம்ம f dash of x நம்ம கண்டுபிடிக்கணும். f dash of x னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது? x⁻3 எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்? 3 முன்னாடி வரும், x 3ல் 1 கம்மியாகி 2 மைனஸ் 2x ஸ்கொயர் 2 அப்படியே இருக்கும். x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், 2 முன்னாடி வரும், x 2 - 1 1 மைனஸ் 3 அப்படியே இருக்கும். x⁻1ன்னு அர்த்தம், ஸோ 1 x⁻1 - 1ன்றது 0 மைனஸ் 4ன்றது கான்ஸ்டன்ட், டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இப்போ இதை எழுதிக்கலாம் கரெக்டாக. 3x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் x⁻0ன்றது 1. அப்போ அந்த இடத்துல வெறும் 3 மட்டும்தான் இருக்கு. இப்போ எனக்கு f of xம் கிடைச்சிருச்சு, f dash of xம் கிடைச்சிருச்சு. இந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, என்னோட ரூட் எங்க எக்ஸாக்டா நமக்கு தெரியாது, அப்ராக்சிமேட்டா எங்க இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு 0க்கு நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நெகட்டிவ் வேல்யூவும் ரைட் ஹேண்ட் சைடில் பாசிட்டிவ் வேல்யூவும் இருக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் நடுவில் தான் என்னோட ரூட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த f of x எடுத்துக்கோங்க. f of x-ஐ கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த பாசிட்டிவ் ரூட் ஆஃப் அப்படின்னு கேட்டதுனால 0லேருந்து ஆரம்பிச்சு ஒரு வேல்யூவா சப்ஸ்டியூட் பண்ண போறோம். முதல்ல f of 0, x இருக்கிற இடத்துல எல்லாம் 0 கொடுக்கணும். ஸோ 0³ மைனஸ் 2 into 0 மைனஸ் 3 into 0 மைனஸ் 4. இப்போ இதுல வந்து எல்லாமே 0ன்றதுனால -4 மட்டும் இருக்கு. இது கொடுக்குற ஆன்சர் நெகட்டிவ்ல இருக்கு. அடுத்தது x இருக்கிற இடத்துல எல்லாம் 1 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணா 1/3 minus 2 into 1 square minus 3 into 1 minus 4. இது இப்படியே கால்குலேட்டர்ல நம்ம கொடுத்தாலே 1 -2 -3 -4 எல்லாமே மைனஸ்ல இருக்கு. ஸோ -9 இருக்கு, +1 இருக்கு. அப்போ என்னோட வேல்யூ நெகட்டிவ்ல வந்திருக்கும். அடுத்தது f of 2. இப்போ 2 வேல்யூ கொடுக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக 2³ minus 2 ஸ்கொயர் மைனஸ் 3 into 2 minus 4. இப்போ இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாமா? 8 minus 2 ஸ்கொயர்ன்றது 4 into 2 8 minus 6 minus 4. இது ரெண்டும் கேன்சல் ஆகி அகைன் எனக்கு நெகட்டிவ் வேல்யூ தான் கொடுக்குது. அடுத்தது f of 3. இப்போ 3 சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ 3³ minus 2 into 3 ஸ்கொயர் minus 3 into 3 minus 4.
இந்த வேல்யூவை நான் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு இப்போ எல்லாமே நெகட்டிவ்னே வந்துட்டு இருக்கா, அதனால தான் நான் ஸ்டாப் பண்ணாமல் போயிட்டே இருக்கேன். எப்போ பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுதோ அங்கே தான் நான் ஸ்டாப் பண்ணி நம்மளோட ரூட் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். 3 கியூப் அப்படின்றது 27 மைனஸ் 3 ஸ்கொயர்ன்றது 9, ஸோ 9 into 2ன்றது 18 மைனஸ் 9 மைனஸ் 4. அகைன் எனக்கு வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ தான் வருது, ஏன்னா -18 - 9ன்றது -27 ப்ளஸ் 27ஓட கேன்சல் ஆயிரும், ஸோ நெகட்டிவ். இப்போ 4க்கு போயிடலாமா? 4 எடுக்கும்போது 4 கியூப் மைனஸ் 2 into 4 ஸ்கொயர் மைனஸ் 3 into 4 மைனஸ் 4 கியூப்ன்றது 64, 4 into 4 into 4 minus 4 square 30, 4 square 16, 16 into 2ன்றது 32 minus 12 minus 4. இப்போ நெகட்டிவோட வேல்யூஸ் கம்மி ஆயிடுச்சா, -48 தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல எனக்கு பாசிட்டிவாக மாறிடுச்சு. இப்போ இவ்வளோ நேரம் எனக்கு மாறலை, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருந்தோம். நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன சொல்லணும், இங்கே தான் என்னோட ரூட்டு எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. எந்த இடத்துல? ரூட் லைஸ் பிட்வீன் 3 and 4, 3க்கும் 4க்கும் நடுவில் தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன், 3.5 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன் 3.5 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நமக்கு 3க்கு நியரராக இருக்கா 4க்கு நியரராக இருக்கான்னு தெரியாது, அதனால இன்பிட்வீன் 3.5 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேல்யூவை எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முதல்ல ஐட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐட்ரேஷன் 1. ஐட்ரேஷன் 1ல் என்னோட ஃபார்முலா நான் மேலே எழுதியிருக்கேன்ல, ஃபார்முலா அந்த n இருக்கிற இடத்துலலாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். 0 சப்ஸ்டியூட் பண்ணால், nக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்னோட ஃபார்முலா x1 ஈக்குவல் டு x0 மைனஸ் f ஆஃப் x0 டிவைடட் பை f டேஷ் ஆஃப் x0 அப்படின்னு வரும். இப்போ x0ன்றது 3.5 மைனஸ் f ஆஃப் 3.5 மைனஸ் f டேஷ் ஆஃப், அதுக்கு பதிலாக நான் நேரடியாக ஃபங்க்ஷனையே எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே எழுத போகிறோம். fன்றது என்ன ஃபங்க்ஷன், நமக்கு fன்றது x கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர் கொடுத்துருக்கிறது, மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 4, அதை அப்படியே கொண்டு வந்து எழுதலாமா, x கியூப். அப்போ 3.5 கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 3x minus 4 divided by whole thing divided by f dash of, இப்போ f dash ன்றது என்னது, 3x square minus 4x minus 3, அதையும் அப்படியே எழுதலாம், 3x square minus 4x minus 3. இப்போ இந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் கால்குலேட் பண்ண போகிறோம். கால்குலேட்டரை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிவிட்டு இங்கே ஆன்சர் மட்டும்தான் எழுத போகிறோம். அடுத்தடுத்த ஆன்சரை கால்குலேட்டரே நமக்கு கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை ஃப்ரேம் பண்ணி எழுதிட்டு அந்த ஆன்சரை கொண்டு வந்து அதில் ஃபில் பண்ண போகிறோம். பார்க்கலாமா அந்த மெத்தடு? கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம இப்போது ஃபீட் பண்ண போகிறோம். முதல்ல இதுக்கு மோடை கிளியர் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டு மோடு, ஏன்னா வேறு இது ஏதாவது நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருப்போம். 3 கொடுத்தீங்கன்னா எல்லாமே ரீசெட் ஆகிடும். ஈக்குவல் டு 2 தடவை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு இப்போ கம்ப்ளீட்டாக ரீசெட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கொஷினில் வந்து நமக்கு 3 டெசிமல்ஸ் ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ 3 டெசிமல்ஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன், 1 2 3 4 5 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது ஃபிக்ஸ் அப்படின்னு கேட்குதா. ஃபிக்ஸ் அப்படின்னா 1 ப்ரெஸ் பண்ணால் ஃபிக்ஸு. இந்த ஃபிக்ஸ் எதுக்குன்னா நம்ம டெசிமல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. 0லேருந்து 9 எத்தனை டெசிமல் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நமக்கு வந்து கொஷினில் 3 டெசிமல்ஸ், ஸோ 3ன்னு கொடுத்தாச்சு. அண்ட் இப்போ நம்ம கொஷினில் வந்து நம்ம x0ன்னு என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3.5ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை இங்கே ஸ்க்ரீனில் கொண்டு வரணும். 3.5 கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டா அது ஆன்சர் இடத்துல வந்துடும். இப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ இந்த ஆன்சரை யூஸ் பண்ணி நம்ம எல்லா வேல்யூவையுமே கால்குலேட் பண்ணலாம். இப்போ கொஷினில் இருக்கிற மாதிரியே நம்ம கொண்டு வர போகிறோம். எப்படி கொண்டு வரணும்னா, எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து ஆன்சர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ 3.5 தான் நம்மளோட ஆன்சர்.
ஸோ ஆன்சர் மைனஸ் இது வந்து நம்ம இப்போ எந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம்னா இந்த 3.5 இந்த மைனஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டிருக்கோம்ல நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட், அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்காக இதில் வந்து டிஸ்பிளேயில் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட், அப்புறம் நியூமரேட்டருக்கான ப்ராக்கெட் வந்து இது. இப்போ 3.5 ஹோல் க்யூப்னு இருக்கா, 3.5னா நம்மளுக்கு என்ன அர்த்தம்னா ஆன்சர்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் இந்த இந்த ஆரோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு 3 ப்ரெஸ் பண்ணால் 3.5 ஹோல் க்யூப் அப்படின்னு அர்த்தம். மைனஸ் இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 2 × 3.5 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கா. ஸோ 2 × அப்படின்றதுனால நான் வந்து இன்ட்டு 3.5 கொடுக்க மாட்டோம்ல, நம்ம ஆன்சர்னு கொடுப்போம். அப்போ நம்ம ஆன்சர் கொடுக்கறதுனால இன்ட்டுவே தேவைப்படாது. ஸோ ஆன்சர் ஸ்கொயர் 2 × ஆன்சர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்தாச்சா. அடுத்து பக்கத்தில் என்ன இருக்குது நமக்கு, -3 × ஆன்சர்னு இருக்குது. ஸோ -3 ஆன்சர். அடுத்து -4 இது நியூமரேட்டர் முடிஞ்சிருச்சு. இப்போ நியூமரேட்டர் முடிஞ்சிருச்சுக்கான ப்ராக்கெட், அப்புறம் டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன இருக்குது நமக்கு, முதல்ல 3 × 3.5 ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ஸோ 3 × ஆன்சர் ஸ்கொயர், எங்கெல்லாம் வேல்யூவோ அங்கெல்லாம் ஆன்சர் தான் யூஸ் பண்ணணும், ஆன்சர் ஸ்கொயர். அடுத்த வேல்யூ என்ன இருக்குது நமக்கு, 4 × 3.5 இருக்கா. ஸோ 4 3.5ன்றது ஆன்சர். அப்புறம் -3ன்னு இருக்குது. ஸோ -3 இது டினாமினேட்டருக்கான ப்ராக்கெட், இது மொத்தமாக ஓப்பன் பண்ண அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட். இப்போ ஈக்குவல் கொடுத்தா எனக்கு ஆன்சர் வந்துடும். இது என்ன ஆன்சர் அப்படின்னா ஃபஸ்ட் ஐட்ரேஷனோட ஆன்சர். இப்போ நான் அடுத்தடுத்து ஈக்குவல் டு கொடுக்கும்போது அடுத்தடுத்த ஐட்ரேஷனோட ஆன்சர் இது கொடுத்துட்டே இருக்கும் பாருங்கள். நம்ம ஒன்று ஒன்றா போடும்போது நான் அதை காட்டுறேன். இப்பயும் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனோட வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் டைரெக்டாக எழுதுகிற மாதிரி தான் எழுத போகிறோம். ஸோ இப்போ ஐட்ரேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஐட்ரேஷன் 2ல் n இருக்க வேண்டிய இடத்துலலாம் 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்னோட ஃபார்முலா என்னவாகும், x2 = x1 minus f of x1 divided by f dash of x1 இப்படி இருக்கும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணி காட்ட போகிறது கிடையாது. என்ன பண்ண போகிறேன், இந்த 3.304 இருக்குல்ல, இதுதான் நம்மளோட x1, இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3.304 மைனஸ் f of x1 அப்படின்னா f of, ஏன்னா இப்போ நம்ம கால்குலேட்டர் தான் போட போகுது, அதனால இதை மட்டும் எழுதிட்டு அதுலேருந்து டைரெக்டாக ஆன்சர் எழுதிடலாம். 3.304 அப்படின்னு எழுதிட்டு டைரெக்டாக நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். கால்குலேட்டர் நமக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருந்தது, நமக்கு எனக்கு கால்குலேட்டர் கொடுத்த ஆன்சரை நான் இங்கே எடுத்து எழுத மட்டும் செய்கிறேன். x2 = 3.284 இது செகண்ட் ஐட்ரேஷனோட ஆன்சர். நாம் வந்து இப்போ எதையுமே கால்குலேட் பண்ணி இங்கே காட்டலை, ஏன்னா கால்குலேட்டரில் ஆன்சர் இருந்ததை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இப்போ அடுத்தது ஐட்ரேஷன் 3. எனக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருச்சு தேர்ட் ஐட்ரேஷனில் ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னு. இப்போ n = 2. n-க்கு 2 கொடுத்தா என்னோட ஃபார்முலா x3 = x2 minus f of x2 divided by f dash of x2. இப்போ x2 இடத்துல என்ன எழுதணும், லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச அந்த வேல்யூ. ஸோ 3.284 மைனஸ் f of 3.284 divided by f dash of 3.284. இப்போ இதுக்கும் எனக்கு ஆன்சர் தெரியும், கால்குலேட்டர்ல இருந்து அந்த ஆன்சர் எடுத்துட்டு வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். x3 = 3.284. ஸோ நம்மளோட ஃபைனல் ரிசல்ட் வந்து 3.284. அதை எப்படி எழுதணும், the root of the equation is, இல்லைன்னா root is அப்படின்னு எழுதலாம். the root of the equation is 3.284. இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக கால்குலேட்டர்லேருந்து இந்த ஆன்சரை எடுத்து எழுதிட்டோம். ஸோ தட் நமக்கு மிஸ்டேக் வராமல் ஈஸியாக இதில் நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவோட இந்த எண்டில் உங்களுக்கு ரெண்டு சம் வந்து ப்ராக்டிஸ்க்கு இருக்கும். அந்த சம்மை போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் இதோட ஆன்சரை ஷேர் பண்ணுங்கள்.
இந்த 2 ப்ராப்ளமும் உங்களோட ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். இதை சால்வ் பண்ணிட்டு இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அடுத்தது என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம், உங்களுக்கு எது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வர வீடியோஸில் அதை கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். tan x by 2 equal to tan h x by 2 ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. நாம என்ன ப்ரூவ் பண்ணணும், cos x into cos hx equal to 1 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ மேலே வந்து இது given, நாம இதை தனியாக எடுத்து எழுதலாம். நாம கொடுத்துருக்கிறது வந்து இந்த tan x by 2வும் tan h x by 2வும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. இது given. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணுன்றது cos x into cos hx ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 1 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். டு ப்ரூவ் இப்போ ஃபர்ஸ்ட் cos x எழுதணும். cos x அப்படின்னு நமக்கு இப்போ கொடுத்துருக்கிறது tanல இருக்கிறதுனால tan ரிலேட்டடா ஃபார்முலா எழுத போறோம். ஃபர்ஸ்ட் எனக்கு cos 2 தீட்டாக்கு நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு. இங்கே cos 2 தீட்டாவோட ஃபார்முலா பாருங்க, இட்ஸ் 1 minus tan square theta by 1 plus cos in terms of tan அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மேலேயும் இருக்கு நமக்கு cos 2 theta, ஆனால் அது வந்து in terms of cosலையும் சைன்லையும் இருக்கு. இங்கே இருக்கு பாருங்க, இங்கே இருக்கிறது எல்லாமே in terms of cos and sin, அண்ட் கீழே இருக்கிறது in terms of tanல இருக்கு. நம்ம இந்த tan எடுத்துக்கிறோம். ஸோ 1 minus tan square, ஆக்சுவலாக இது வந்து ரெட் கலருக்கு போயிடணும், ஏன்னா இது நமக்கு ஃபார்முலா. So cos 2 theta equal to 1 minus tan square theta divided by 1 plus tan square theta. இது ஃபார்முலா. ஆனா என்கிட்ட இருக்கிறது cos x தான் இருக்கு. அப்ப முதல்ல cos 2x னு எழுதுவோம். தீட்டானே இல்லை, ஸோ எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ cos 2xனா 1 minus tan square x divided by 1 plus tan square x. ஃபர்ஸ்ட் பார்ட். அண்ட் cos 2 theta எனக்கு தேவையில்லை, ஏன்னா என்னோட கொஸ்டின்ல இருக்கிறது cos theta, அப்படின்னா half angle அப்படின்னு அர்த்தம். அப்போ cos xன்னு எழுதுனா என்ன வரும், 1 minus tan square x by 2 divided by 1 plus tan square x by 2. இது நம்மளோட cos x. இப்போ எனக்கு cos x தெரிஞ்சிருச்சு, இதோட ஒரு பார்ட் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதோட இன்னொரு பார்ட் cos hxும் இதே மாதிரி கண்டுபிடிக்கணும். ஹெச் வரணும்னா இதில் இந்த ஐ இருந்த இடத்துல எக்ஸ் இருந்த இடத்துல ஐஎக்ஸ் போட்டால் வரும். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாமா. இப்போ ரீப்ளேஸ் எக்ஸை ஐஎக்ஸால் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஐஎக்ஸால் ரீப்ளேஸ் பண்ணால் காஸ் ஆஃப் ஐஎக்ஸ் இந்த பக்கம் 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஐஎக்ஸ் பை 2 பை 1 plus tan square ix by 2 இப்படி வந்துருமா. இப்போ i டேர்ம் இருந்தது அப்படின்னா, நமக்கு i டேர்ம் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம cos ixன்றது cos hx மாறிடும். ஸோ இந்த பக்கம் cos hx, இந்த பக்கம் tanல இருக்கிற i, இதை நான் முதல்ல கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ இட்ஸ் tan ix by 2, ஏன்னா tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுத முடியாது. ஸோ tan ix by 2 whole square, அந்த ஸ்கொயரை வந்து இப்படி மாற்றி எழுதுறோம் சிம்பிளிஃபிகேஷனுக்காக. ஸோ 1 plus tan ix by 2 whole square. ஓகே, இப்போ i இருக்கிற டேர்ம் முன்னாடி வந்துடும் அண்ட் tan hxன்னு எழுதுவோமா, நம்ம நார்மலான டேர்ம்ஸ் அது. இந்த இடத்துல i முன்னாடி வரும்போது 1 minus i tan x by 2 whole square அப்படின்னு வரும். இங்கே h வந்துடும், i முன்னாடி வந்து அது h மாறிடும். டினாமினேட்டரில் 1 plus i tan h x by 2 whole square. இப்போ i ஸ்கொயர் அப்படின்ற வேல்யூ வந்து -1, i ஸ்கொயர்ன்றது -1. அப்போ i ஹோல் ஸ்கொயர் இருக்கா, பிராக்கெட்ல ஸ்கொயர் இருக்கா, அப்போ அது i ஸ்கொயர்னு அர்த்தம். ஸோ 1 மைனஸ் இது i ஸ்கொயர், i ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்போ இந்த மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் ஆயிட்டு இப்போ இதை நான் tan h ஸ்கொயர் x by 2 அப்படின்னு எழுதலாம். அண்ட் டினாமினேட்டரில் 1 இங்கே ப்ளஸ் இருக்கு, i ஸ்கொயரோட மைனஸ் சேரும்போது மைனஸ் tan h ஸ்கொயர் x by 2. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வந்து cos hx.
கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க tan hx by 2வும் tan x by 2வும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களா. ஸோ ஃப்ரம் given condition அது ரெண்டும் ஈக்குவல்னு சொன்னதுனால cos hxன்றது எப்படி மாறுது 1 plus tan square x by 2 by 1 minus tan square x by 2 இப்படின்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. h வந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சு இப்போ with the help of given condition. இப்போ நான் cos xையும் cos hxையும் மல்டிப்ளை பண்ண போறோம். இது 2. cos x வந்து நமக்கு என்ன இருந்தது அப்படின்னா 1 minus tan square x by 2 divided by 1 plus tan square x by 2. மேலே ஈக்குவேஷன் 1ன்னு மார்க் பண்ணியிருப்போம். 1ன்னு மார்க் பண்ண அந்த டேர்மும் 2ன்னு மார்க் பண்ண இந்த cos hx into 1 plus tan h square h வராது tan square x by 2 by 1 minus tan square x by 2. 1 minus minus cancel plus plus cancel equal to 1. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. Hence proved.